இந்த வாட்டி 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண நினைக்கிற எல்லாத்தையும் நான் சந்தோஷமாக நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கஷ்டமாக என்னால் பாஸ் ஆகவே முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா 100க்கு வெறும் 35 மார்க் எடுத்தால் மட்டும் பாஸ். ஆனால் என்னால் அந்த 35 மார்க் எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுற உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். 2வது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், இதனால் நமக்கு பாஸ் ஆகிற அளவுக்கு கூட மார்க் வர மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, பாஸ் பண்ணுறதுக்கான பேசிக் ஸ்ட்ராட்டஜி. 1 மார்க்கு 14 கேட்குறாங்க. உங்கள் புக் பேக் மட்டும்தான் கேட்க போகிறாங்க. அதனால் நீங்கள் 14 எல்லா சாப்டர் 1 மார்க்கும் நல்லா தரவாக ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். ஸோ இப்படி படிச்சிட்டிங்கன்னா 14 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதி. மேபி ஒன்று தப்பாக போனாலும் நம்ம 10 மார்க்கே வச்சுக்கோமே. அடுத்து கிராஃப், ஜாமெண்ட்ரி 2லேயுமே நமக்கு ஒவ்வொரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ அது ஃபுல்லாமல் 16 மார்க்கு. கரெக்டாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் போட்டிங்கன்னா 16 மார்க் அங்கேயும் வந்துடுது. அடுத்து 2 மார்க்ஸ் வெறும் 5 2 மார்க் அட்டன் பண்ணால் போதும், நமக்கு 10 மார்க்கு. அடுத்து 5 மார்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 5 மார்க் மட்டும் நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னா அதுக்கே 10 மார்க்கு. ஸோ மோரலஸ் இதை கூட்டி பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு 50 மார்க் வருது. 35 மார்க் எங்கே இருக்குது, 50 மார்க் எங்கே இருக்குது? ஸோ அப்போ ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும் இல்லைங்க. ஸோ இனிமேல் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து படிங்க. ஸோ இப்போ பாஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப நமக்கு ஈஸியாகிடுச்சு. இல்லை நான் கஷ்டம் நினச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக பாஸ் ஆகுங்க, நல்ல மார்க்கே வாங்குங்க. ஸோ அதுக்கு மெயினாக முக்கியம் நம்பிக்கை, 2வது படிக்கணும், 3வது நீங்கள் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும். 4 சாப்டர் நான் பார்த்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் 1 மார்க்ஸ் பார்த்துட்டேன், கிராஃப் ஜாமெண்ட்ரி பார்த்துட்டேன் அப்படின்னா 2 கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்களாக சால்வ் பண்ணி பாருங்கள். எனக்கு 1 மார்க் 14மே கரெக்டாக வருதா? கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி என்னால் 2 சம்ஸுமே போடுங்க. கிராஃபில் 2 சம்ஸ் கேட்டிருப்பாங்க, 2மே போடுங்க. ஜாமெண்ட்ரி 2 கேட்டிருப்பாங்க, 2மே போடுங்க. நம்ம தானே போட்டு பார்க்குறோம். தப்புனா நம்ம திருத்திக்கலாம், 1 மட்டும் போடாதீங்க. அடுத்து 2 மார்க்ஸ் இதே மாதிரி தான் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து 2 மார்க் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி சால்வ் பண்ண உங்களுக்கே ஒரு தைரியம் வரும், ஓகே நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போது வெற்றி நம்மதே. இந்த வாட்டி பாஸ் ஆகிறோம், மாஸ் காட்டுறோங்க. மறக்காமல் நம்ம சேனல் நம்பிக்கை 10th மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸ் இதே மாதிரியே உங்களுக்கு வரும். டாட்டா.